நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு ஆரோக்கியமான வணக்கம். இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் தெளிவான ஆலோசனையும், இதயம் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன தீர்வு என்பதை ரொம்ப தெளிவாக ஆலோசனை சார்ந்த விளக்கங்களை த ஃபவுண்டர் அண்ட் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்பீட் ஹாஸ்பிட்டல் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விநாயக் செந்தில் நம்மோடு இருக்கிறார். வாங்க பேசலாம். வாழ்த்துக்கள் சார். வணக்கம். வணக்கம். நம்பிக்கை டிவி நேயர் அனைவருக்கும் எனது வணக்கம். இதயம் ஒரு முக்கியமான ஆர்கன் நம்ம பாடியில். நிறைய ஆர்கன் இருக்குது. கண், மூளை, அப்புறம் பெருங்குடல், சிறுங்குடல், வயிறு எல்லாமே இருக்குது. ஆனால் இதயத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன், எல்லா உறுப்புகளும் முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு. ஆனால் இதயம் இருந்தால் தான் எல்லா உறுப்புமே ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் தேவை. ஏன் ரத்தம் தேவை என்றால் அது ஆக்சிஜன் தேவை. ஒவ்வொரு செல்லும், பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும், நம்ம பாடி பூரா செல் நிறைந்தது தான். நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆர்கன் இருந்தாலுமே எல்லாமே சின்ன 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 அணுக்களாக தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன அணுக்களாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை கொண்டு போகிறது பிளட். இந்த பிளட்டை அந்த ஆர்கனுக்கு சேர்க்கறது இதயம். இதயம் ஒரு வினாடிக்கு அப்ராக்சிமேட்டாக 72 முறை துடிக்குது. இந்த 72 முறை எவ்வளோ பிளட்டை அது சர்க்குலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர்ஸ் பிளட்டு, 5.5 லிட்டர் பிளட்டு ஒரு 72 பீட்ஸில் 1 மினிட்டில் பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் அது கொண்டு செலுத்துது. இந்த ஹார்ட்லேருந்து பெரிய ரத்த நாளங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் சிறு ரத்த நாளங்கள் இருக்குது, அது சிறிய ரத்த நாளங்கள் இருக்குது. எல்லாமே அந்த செல்லுலார் லெவலுக்கு போய் அந்த பிளட் சப்ளை கொடுக்குது. அந்த பிளட் சப்ளை கொடுக்கும்போது அதோட ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், அந்த செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கான தேவையான நியூட்ரியன்ஸ், அது முக்கியமான தேவை அது ஆக்சிஜன். அதுக்கு முக்கியமான எனர்ஜி பொருளாக இருக்கிறது ஏடிபின்னு சொல்லுவோம். இதை ரத்தம் கொடுக்குது. இந்த ரத்தத்தை அங்கே கொண்டு போய் செலுத்துகிற ஆர்கனாக தான் ஹார்ட் இருக்குது. இப்போ எந்த ஆர்கன் ஒரு நிமிஷம் ஃபங்க்ஷனை நிறுத்தினா நம்ம சர்வே ஆகிடலாம். ஆனால் இதயம் ஒரு நொடி நின்றால் அந்த நொடி அப்படியே நின்று போயிடும். ஸோ அதனால் எந்த ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த இதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட ஃபங்க்ஷனை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதோட முக்கியமாக அந்த இதயத்தை பாதுகாக்கிற முறைகளும், அதை நல்லா வச்சுக்கிற முறைகளும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு கரு விட்டு அந்த கரு உயிரோடு இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கேனில் பார்க்குறோம் இல்லையா? அது எதை பார்க்குறோம்? அந்த இதயம், அந்த ஹார்ட் பீட் அடித்தாதான் அது இன்ட்ரா யூட்ரைன் ஃபீட்டஸ். அது என்ன சொல்கிறோம்? ஒரு கருவு உயிரோட அது உள்ள கருவாக விட்டு இருக்குது. அதுதான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு அடிக்கிற இந்த ஹார்ட் பீட் அது கடைசி நாட்கள் வரைக்கும் ஒரு மனிதர் உயிரோடு இருந்து பிறப்பிலிருந்து அந்த இதயம் அடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த இன்னைக்கு அந்த ஜீவன் முடியுது. அந்த ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வரைக்கும் அது அடிச்சுட்டே தான் இருக்குது. அதுக்கு எந்த ரெஸ்ட்டுமே கிடையாது. எல்லா ஆர்கனுக்கும் ஒரு டைமில் ரெஸ்ட் இருக்குது. நம்ம தூங்கும்போது சரி, ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம மசில்ஸு எல்லாத்துமே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ தூங்கும்போது மூளை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்குறோம், கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆனால் இதயத்துக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அது ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த ஆர்கனுமே ரெஸ்ட் பெர்மனெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அது பண்ணிகிட்ருக்கு. அது ஃபங்க்ஷன் ஆகிறது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓய்வெடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்க இதயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேம், ஒரே இதயம் மாதிரி தான். ஆனால் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான இதய பாதிப்பு வருவதற்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு பார்க்குறீங்க, நிறைய பிளட் ப்ரெஷர்னு பார்க்குறீங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஐசியூக்கு போகிறதோ இல்லை ஒரு ஆன்ஜியோ பண்ணுறதோ சர்ஜரி பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எல்லாமே அது மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்களாக தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண்களுக்கு அவங்களோட ஹார்மோன், இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்கிறோம், அவங்களோட ஹார்மோன் ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட்டை. ஸோ அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபினாமினன் இருக்குது. ஸோ அவங்க அந்த பியூபர்ட்டி ஆகிறாங்க, ஆகிட்டு மெனோபாஸ் ஆகிறாங்க. இந்த நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் அந்த ஃபுல் டைம் பீரியடில் அவங்கள ஒரு இதயத்துக்கும் இதயம் சார்ந்த நோய்களுக்கும் ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குது. இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், அந்த மெனோபாஸ் ஆகிட்டாங்க அப்படி சொன்னால் கூட அதுக்கப்புறம் அவங்க ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் அங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஓவரால் நீங்கள் கவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த இதய நோய்கள் ரொம்ப சிறு வயதுகளில் வர்றதில்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு முக்கால்வாசியான வாழ்நாள் பூரா அவங்களுக்கு ஒரு
ஹார்மோனல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இந்த நோய் மேக்ஸிமம் ஆண்களுக்கு இது ஜாஸ்தியாகுது. அப்படி நம்ம சொன்னாலும் இப்போ நம்ம ஆஃப்லேட் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போது முந்தி இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது இப்போது நாங்கள் பெண்களுக்கும் ஏர்லி ஏஜ்லேயே நாங்கள் சில நோய்களை நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இன்றைய வாழ்வில் சாப்பாடு ஒரு காரணமாக இருக்குது இதயத்துக்கு. சாப்பாடு முறை அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி லாங் டர்மாக நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளோட டயட், இந்தியன் டயட் அண்ட் இந்தியன் கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். அது ஃபுல் மீல்ஸ்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒரு இலையில தான் நம்ம பாரம்பரியமாக நம்ம ஃபுல் மீல்ஸ் போடுறாங்க. அந்த இலை வாழை இலையில் போடும்போது பனானா லீஃபில் அதுலேயே ஒரு குளோரோஃபில் இருக்குது. அந்த குளோரோஃபில் அதுலேயே வந்து ஒரு குட் மெடிசனல் வேல்யூஸ் அதில் இருக்குது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் இலையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்களேன். அதாவது ஹார்ட்டுக்கு எல்லாமே தேவை. அதாவது ஹார்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கணும், அது ஃபேட்டு, ப்ரோட்டீன் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், இது 3 இருக்கணும், ப்ளஸ் மினரல்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக கிடைக்கணும். ஒன்று ஜாஸ்தியோ ஒன்று கம்மியாகவோ கிடைச்சா அது கரெக்டான ஒரு சமாதான நிலைமை இருக்காது. அது ஹார்ட்டுக்கும் சரி, ஹார்ட் உறுப்புகளுக்கும் சேர்ந்து. இப்போது நீங்கள் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் இலையில் வைக்கிற சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொரியல், ஒரு கூட்டு. இப்போ இந்த பொரியலில் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ஃபைபர் வருது. கூட்டில் பார்க்கும்போது அதில் வந்து தால் வருது, அதில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் கொண்டு வந்து வைக்குவாங்க. ரைஸ் வைக்கும்போது அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த ரைஸ் வச்சோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் ஒரு பருப்பு வைப்பாங்க. அந்த பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதில் கொஞ்சம் நெய் விடுவாங்க, அதில் கொஞ்சம் ஃபேட் இருக்குது. இதை சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு அந்த சாம்பார் அப்படின்னு ஒன்று வைக்கும்போது அதில் எல்லாமே கலந்துருக்கு. அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரசம் வைக்கும்போது ரசத்தில் உங்களுக்கு கட்டுக்கு தேவையான டைஜஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அதில் அவங்க அந்த மிளகுலேருந்து இஞ்சிலேருந்து எல்லாமே அதில் போடுற விஷயங்கள் எல்லாமே ஒரு டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் கடைசியாக ஒரு தயிர் வைப்பாங்க. நீங்கள் தயிர் பார்த்தீங்கன்னா தயிர் விடும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னா அதில் எல்லா ப்ரோபயோட்டிக் இருக்குது. அது ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் அப்படி வந்து அதை போடும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் பேலன்ஸ் டயட்டை நீங்கள் கொடுத்துருது. இதுக்கு மேலே ஒரு பேலன்ஸ் டயட் உங்கள் ஹார்ட்டுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் எல்லாம் அளவாக இருக்கணும். அளவாக இருக்கும்போது அது ஒரு அற்புதமான டயட் வந்து இதயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுக்கும் அது ஒரு அற்புதமான டயட்டாக இருக்குது. இந்த டயட்டை ஃபாரினில் எல்லாம் ஸ்டடி பண்ணி இவ்வளோ ஒரு இந்தியன் கல்ச்சரில் இவ்வளோ ஒரு பேலன்ஸ் டயட்டாக எப்படி அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சி இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே மருந்து. இந்த டயட்டை பார்த்திங்கன்னாவே நம்ம சாப்பாடாக நினைக்கிறோம். ஆனால் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இங்கே வரும்போது நம்ம ஒரு பிஸா சாப்பிட்றதோ பர்கர் சாப்பிட்றதோ அதில் எல்லாமே ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ப்ரொபோர்ஷன் இருக்குது. அது வந்து குழந்தைங்க நிறையா சாப்பிட்றதோ, பெரியவங்க நிறையா சாப்பிட்றதோ, இல்லை வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ, அந்த கலர்ட் ஃப்ளேவர்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ, இதெல்லாம் வந்து இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த ஹார்ட் அட் அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். இப்போ நீங்கள் ஒரு இளநீர் குடிக்கிறது, இந்த மாதிரி நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உடம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சத்தான ஆகாரமே அதில் கிடைக்கிது. ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர். உணவே மருந்து என்ற பழமொழி போல் ரொம்ப தெளிவாக அதை பற்றின விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. அது உடம்புக்கும் நல்லது, இருதயத்துக்கும் நல்லது இந்த டயட்டு. ஸோ இதிலேருந்து இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, மற்றவங்க மூலமாக நம்ம இருதயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக. அதாவது ஒருத்தங்க வந்து நம்மளை கோவப்படுத்துகிறாங்களோ இல்லை நம்ம ஒருத்தர் மேலே கோவப்படுறோமோ அந்த சுச்சுவேஷன் ஏற்படும் போது நீங்கள் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா அது 130லேருந்து 140 150 வரைக்கும் அடிக்கும். நார்மலாக அடிக்க வேண்டிய 72 பீட்டில் அடிக்க வேண்டியது டபுளாக ட்ரிப்புளாக அடிக்கும். அப்படிங்கும்போது ஹார்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோன்னா அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அதாவது ஒருத்தங்க நம்மளை திட்டுறதை விட நம்ம இன்னொருத்தங்க திட்டும்போது அந்த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் பீட்
அந்த நம்ம ஆங்கர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோவப்படுற சுச்சுவேஷன்லேயோ ஒரு அன்ஈஸியான சுச்சுவேஷன்லேயோ ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அது இதயத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை. அதே டைமில் நீங்கள் பிபி எடுத்து பார்த்தாலுமே நார்மலாக 120/80 இருக்க வேண்டிய பிளட் ப்ரெஷர் வந்து அந்த டைமுக்கு வந்து 150+ or 160/100 மேலே ஷூட்டப் ஆகும். அப்படி என்ன ஆகும்னா அந்த பிளட் வந்து ஹார்ட்லேருந்து வெளியே போய் நேராக ஃபஸ்ட்டு வந்து மூளையை தான் அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்கும். ஏன்டா நான் வந்து யாரோ என்னை திட்டுறாங்க, இல்லை என்ன யாரோ கோவப்படுத்துகிறாங்க, நீ ஏன் எனக்கு இவ்வளோ தலைவலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிபி தலையில் போய் அடிக்குங்க. அந்த பிளட் ப்ரெஷர் வந்து பிரெயினுக்கு எவ்வளோ 120/80 பிளட் போக வேண்டியது அது வந்து கிட்டத்தட்ட 30-40% அதிகமாக அங்கே போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ரேட்டும் அப்படியே பால்பிட்டேஷன், அப்படியே பல்சேஷன் ஆகும். உங்களுக்கே தெரியும், உங்கள் கையெல்லாம் நடுக்கும். அந்த டைமில் வந்து ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆகும். இதெல்லாம் என்ன அப்படியே ஃப்ளஷ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது எதுவுமே இது எந்த ஆக்டிவிட்டியுமே அதாவது வந்து ஹார்ட்டுக்கு நல்லதே கிடையாது. நம்ம அதனால் எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோம். சொல்லுவாங்க, நீங்கள் கோவப்படுறதுனால உங்களையே தான் நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வேறு எதையுமே ஹர்ட் பண்ணல, ஹார்ட்டை தான் ஹர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் யாரோ உங்களை கோவப்படுத்துகிறாங்களோ, நீங்கள் யார் மேலேயோ கோவப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இல்லை 200 ml தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இல்லை கூல் வாட்டரோ நீங்கள் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா அந்த 90 செகண்ட்ஸில் அந்த எபிசோடே குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஹர்ட்டாக இருப்பீங்க, உங்களை யாரோ ஹர்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் யாரோ ஹர்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ஹர்ட்டாக இருப்பீங்க, பட் உங்களோட உடம்பு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நிறைய பேர் இது மாதிரி தான் அவங்களுக்கு தெரியாமலேயே கோவப்பட்டு சின்ன சின்ன விஷயம் எது நடக்குதுன்னு தெரியாமலே கோவப்பட்டு தனக்கு தானே வர வச்சுக்கிறாங்க. இதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ முன்ன மாதிரியே டாக்டர் கேன்சருக்கு பல வகையான ஸ்டேஜ் சொல்கிறோம், இதயத்துக்கு அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கா? இதில் எந்த ஸ்டேஜஸில் நீங்கள் வந்தால் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது ரொம்ப நல்ல கேள்வி இது. சரி, எல்லா நோய்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அறிகுறி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹார்ட்டுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஹார்ட்டுக்கான முக்கால்வாசி டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அறிகுறியுமே இருக்காது. டக்குன்னு இப்போ தானப்பா பேசிகிட்டு இருந்தார், டக்குன்னு ஆளை காணும். நீங்கள் பேசியிருப்பேன், இப்போ நேற்று நைட்டு தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி ஆள் இல்லையா? எல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ 5 minutes முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன், எங்கே என்ன சொல்கிற நீ, எப்படி இறந்தார் இப்படி நீங்கள் கேட்பீங்க. நேற்று தான் நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போனார், நல்லா தான் இருந்தார், இப்போ என்னாச்சு? இது ஒரு வகையான விஷயம். ஹார்ட் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் டக்குன்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்து போகிறது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம், ஹார்ட்டும் டைம் கொடுக்கும். அதாவது வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும். அது எப்படி சொல்லுமுன்னா, நார்மலாக நடந்துட்டு இருப்பாங்க, அவங்க நடக்க முடியாது, என்ன ஆகும், நடந்தால் மூச்சு வாங்கும். கொஞ்சம் நேரம் ஸ்டெப்ஸில் ஏறணும், நார்மலாக நடந்துருப்பாங்க, கொஞ்சம் ஸ்டெப்ஸில் ஏறும்போது மூச்சு வாங்கும். இல்லைன்னா சில பேருக்கு நடந்தாலோ ஸ்டெப்ஸில் ஏறினாலோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். செஸ்ட்டில் வந்து ஒரு அழுத்தம் மாதிரி வரும், அப்போ கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். அப்போது இது அன்யூஷுவலாக இருக்குது, இது கரெக்ட் இல்லை, நான் இப்படி இருந்தது இல்லை, ஏன் நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன், இப்போ ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒருத்தருக்கு வரும். அப்போ ஹார்ட் செக் பண்ணணும். இன்னொருத்தருக்கு என்ன ஆகும், சில பேருக்கு இதெல்லாம் அப்படியே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. சரி இப்படி தான் இருக்குது, நான் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி வேலை இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இசிஜி இந்த ப்ரொஃபைல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, நான் எடுக்க மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே போகிறவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, நடந்தால் ஓடினா படியேறினா மூச்சு வாங்குறதும் வலிக்கிறதும் சாதாரணமாக இருக்கும்போது வரும். சாதாரணமாக இருக்கும்போது கூட இது கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், நான் ப்ராபப்ளி ரான்டிடன் இல்லை பேண்டோசிட் இந்த ஆன்டாசிட் நான் அதை போட்டுட்டு நான் ட்ரை பண்ணுறேன், இது வந்து எனக்கு ஹார்ட்டில் எனக்கு டிசீஸ் எனக்கு வராது, வேறு யாருக்குன்னா வரும், அதனால் நான் இப்படி மெடிசின்ஸ் நான் எடுத்துகிட்டு அதனால் கூட எனக்கு ஹார்ட், அதாவது கேஸ்ட்ரிக் பெயினும் கேஸ்ட்ரைட்டிஸும் பெப்டிக் அல்சர் டிசீஸும் ஹார்ட் பெயினெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி மக்கள் வந்து அந்த ஜெலுசில் இந்த மாதிரி அவங்களே செல்ஃப் மெடிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெயினை கூட சில சமயம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் இன்டர்வென்ஷன் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணி பார்க்காம இருப்பாங்க. ஸோ ஒரு ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் நாட் ஷோ எனிதிங், சைலண்டாக இருக்கலாம், டக்குன்னு ஒரு அட்டாக் வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டிசீஸ் ஸ்டேஜஸ் ப்ரோக்ரஸில் உங்களுக்கு அதை காமிக்கும். அந்த டைமில் நீங்கள் போய் கரெக்டான டைமில் போய் டாக்டரை பார்த்து அதுக்கான தேவையான ஒரு சிம்பிளான ஒரு இசிஜி எடுத்தாலே அது தெரிஞ்சிடும் எல்லாம் பிரச்சனை இருக்கான்னு. அவரோட லிப்பிட் ப்ரொஃபைல், அதாவது கொழுப்பு சத்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் இந்த இசிஜி இந்த லிப்பிட் ப்ரொஃபைல்லாம் பார்த்து அதுவும் நார்மலாக இருந்துச்சுன்னா கார்டியாக் என்சைம்ஸ்னு இருக்குது, அந்த என்சைம்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஒரு அக்யூட்டாக ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது ஆனால் இசிஜி நார்மலாக இருக்குது அப்படின்னா ட்ரோபோனின் டி ட்ரோபோனின் ஐ அப்படின்ற பிளட் டெஸ்ட் இமீடியட்டாக கொடுத்த உடனே ஒரு 5 minutes வந்துடும். அதில் இப்போ ஹார்ட்டில் உள்ள பிரச்சனை இருக்கான்றது காமிச்சு கொடுக்கும். சப்போஸ் இந்த டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது பட் ஸ்டில் எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், அதாவது நடந்து அவர் இசிஜி எடுத்து பார்த்தா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம்.
ஒரு எக்கோ கார்டியோகிராம் ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒரு அப்டாமினுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு எக்கோ கார்டியோகிராம் ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட். இதெல்லாம் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா இது ஒரு 100% ஒரு க்யூர் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. மிச்ச டிசீஸ் மாதிரி இல்லை. ஒரு 100% கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100% அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். பேசிக்காகவே இவ்வளோ விஷயம் இருக்கா? இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இப்போது சுகர் பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சுகர் பேஷண்ட் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சுகரில் இருந்தாலும் அவங்க இந்த ஹார்ட்டோட பிரச்சனையை இன்னும் சுகருக்கு ரிலேட்டடாக பண்ணணும்னா அது என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஆப்டான கேள்வி. என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கால்வாசி அவங்களுக்கு வலியே தெரியாது. சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட நர்வ்ஸ் லாங் டேர்ம் சுகர் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், ஷார்ட் டேர்ம் இல்லை ஏர்லியாக கண்டுபிடிச்சவங்க, லாங் டேர்மாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் சுகரில் இருக்கிறாங்க, அவங்க மெடிசன் சாப்பிட்ருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமு அவங்களுக்கு செஸ்ட் பெயினே தெரியாது. அவங்களுக்கு செஸ்ட் பெயினும் வரவும் வராது. அந்த சுகர் டயபெட்டிக்கில் வந்து செஸ்ட் பெயினே வராது. அப்போது அவங்க செஸ்ட் பெயின் வந்தால் தானே அவங்க வந்து ஒரு அலர்ட்டாக வந்து அவங்க போய் செக் பண்ணிக்க முடியும், எல்லாம் ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செஸ்ட் பெயின் வராத சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணணும்? ஒரு டயபெட்டிக்காக இருந்தால் டயபெட்டிக்ன்றது ஒரு கோமார்பிட் கண்டிஷன். அதாவது ஒருத்தருக்கு சுகர் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிபி பார்க்கணும், பிபி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உள்ளது இருக்கிறதுனால அது என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபி இருக்குது, பிபி இருக்கிறவங்களுக்கு தைராய்டு டிசீஸும் இருக்குது. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் ரொட்டீனாக ஒரு ஹார்ட் கார்டியாக் செக்கப் பண்ணிக்கணும். அதாவது வந்து இசிஜி, எக்கோ அண்ட் ட்ரெட்மில். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ, அவங்க ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா 3 வருடத்துக்கு ஒரு முறையோ அவங்க ரொட்டீனாக அவங்க கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸை அவங்க செக் பண்ணிக்கணும். இப்போ சுகரை மட்டும் கண்ட்ரோலில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸ் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருந்தால் சைலண்ட்டாக ஹார்ட் ப்ராப்ளம் மிஸ் பண்ணாமல் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக இது டயபெட்டிக் பேஸ் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆஃப்டர் 40 இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு மாஸ்டர் செக்கப் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சிம்பிளான டெஸ்ட், ஒரு இசிஜி ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே தள்ளி போடாதீங்க, அதை அன்றைக்கி அட்ரஸ் பண்ண பாருங்கள். ஸோ தட் வில் நாட் லீட் டு ஒன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதனால் நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக உங்கள் ஹார்ட்டையும் ஹாப்பியாக வச்சுட்டு wish you all the best and all the success for a happy living and a happy life for all the fans and viewers of Nambike TV. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.